டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு? கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் இல்லாமல் கேளுங்க, தெரிஞ்சதை சொல்கிறோம். அதாவது தலைப்பகுதி வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஓகே. அதுக்கு ஏதாவது முத்திரை இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, தலைப்பகுதி சூடாக இருக்கிறதுக்கு மெயினாக வந்து நம்ம வந்து பாடி ஹீட்டாக இருக்கப்போ தலைப்பகுதி ஹீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹீட் பர்சனுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தாலோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ நமக்கு வந்து தலைப்பகுதி வந்து ஹீட் ஆகிடும். அடுத்து வந்து இதை வந்து நம்ம முதல்ல ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி தலைப்பகுதி சூடாக இருக்குன்றதை நம்ம முதலே வந்து ஃபஸ்ட்டு கவனிச்சிடணும். அதுக்குண்டான சிம்பிள் பயிற்சியாக நம்ம பார்த்துக்கலாம், முதிரை பயிற்சியாக பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பய உணர்வு அதிகமாக இருந்தால் கூட தலைப்பகுதி ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த முதிரை எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற முதிரையின் பெயர் வந்து சொல்லிடுறேன், சிறு அடங்கல் முதிரை. ஓகேயா? இது மூளை பகுதிக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கக்கூடிய முதிரை. இந்த முதிரையை செய்ய ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல நேராக நிமிர்ந்தால் வந்துக்கங்க, கண்களை மூடி உங்களோட பிரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க. பொதுவாக முதிரை செய்கிறப்ப நார்மல் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட்டில் இருக்கணும். கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்க முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி அமர்ந்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க வந்து சேரில் உட்காந்து செய்கிறாங்க. இதை வந்து பொதுவாக மேம் கால்களை கீழே நல்லா வச்சுக்கோங்க. அதாவது நாங்கள் வீடியோக்கோசரம் இந்த மாதிரி எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் முடிந்த அளவு கீழே தரைகளில் கால் இல்லாமல் ஒரு விரிப்பு மேலே வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேம். அடுத்து சேரில் இல்லைன்னா சுகாசனத்தில் ஒரு விரிப்பின் மேலே சுகாசனம் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கூட இந்த முதிரையில் செஞ்சுக்கலாம். இப்போ அவங்க ஜோதி மேம் அவங்க எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செய்ய போகிற அந்த முதிரையினோட பேர் வந்து சிறு அடங்கல் முதிரை. அது எப்படி செய்யறன்றதை பார்ப்போம் மேம். சுண்டு விரலின் இரண்டாவது கோட்டுக்கு மேல் பகுதியில் மேம் அப்படி நீங்கள் கையில் வச்சுருங்க. இப்போ பார்த்தா தெரியும், உங்கள் சுண்டு விரலில் மேம் வச்சு காமிச்சுங்க ஒரு தடவை. சுண்டு விரலில் அந்த முதல் கீழே ஒரு கோடு இருக்குல்ல, அதுக்கு மேல் பகுதியில். ஓகே, இந்த மாதிரி மேலே இருக்க கோட்டில் வைக்கல மேம், கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. சுண்டு விரலின் இரண்டாவது கோட்டிற்கு மேல் பகுதியில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. பெருவிரல் கட்டை விரலின் நுனியால், சுண்டு விரலின் இரண்டாவது கோட்டிற்கு மேல் உள்ள பகுதியில் கட்டை விரலின் நுனியால் மைல்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த அழுத்தம் வந்து மெதுவான அழுத்தமாக தான் இருக்கணும், ரொம்ப ஹார்ஸாக கொடுக்கக்கூடாது. ப்ரெஷரை மைல்டு ப்ரெஷர் கொடுக்கணும், அதை ஃபீல் பண்ணணும். நம்ம இந்த முதிரை பயிற்சிகளை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி கை விரல்களை மடியில் வச்சுட்டு செஞ்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு இந்த முதிரைகளை பொதுவாக ஒரு 2 to 3 minutes கிட்டக்கையாச்சும் மினிமம் செய்யணும். தேவைப்படுறவங்க காலையிலையும் ஈவினிங்கும் செஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸையும் நல்லா இந்த முதிரை பயிற்சியானது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக குறையும். தலைப்பகுதி உஷ்ணத்தினாலையும் ஹீட்டாக இருந்தால் கூட அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். அவங்க ஒரு எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு மற்றொரு எண்ணத்தால் கை விரல்களில் கொடுத்துருக்க இந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.